அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியை பார்த்தீர்கள் என்றால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்பெறக்கூடிய ஒரு காணொலியாக இது காணப்படும். அதாவது நீங்கள் நேரில் சென்று பார்வையிடாவிட்டாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு சரணாலயம் மட்டுமல்ல, ஒரு பறவைகள் காட்சி சாலையாகவும் விளங்குகின்றது. இனி நாங்கள் காணொலிகள் செல்லலாம். ஹந்தானா பேர்ட் பார்க் இலங்கையின் கண்டி நகரத்திற்கு அருகில் ஹான்தானா டி மியூசியம் அருகே 27 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த பார்க் 2023 பிப்ரவரி 20 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக 23 திறக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பறவைகள் என்று உலகின் உள்ளூர், புறநகர மற்றும் புலநகர்ந்த வகைகள் உள்ளன. உள்ளூர் இனங்களாக ஸ்ரீலங்கா ஜங்கல் ஃபவுல், ஸ்பர் ஃபவுல், yellow fronted barbet, grey hornbill, hanging parrot, wood pigeon மற்றும் brown capped babbler. புலவியல் பறவைகளாக blue-tailed bee-eater, osprey, Asian coal, Siberian stonechat. ஆபத்தான இனங்களாக ஸ்ரீலங்கா whistling thrush, forest eagle owl. சேவைகள் மற்றும் வசதிகள் பற்றி பார்ப்போமானால் இது ஒரு பேர்ட் ஆர்ஃபனேஜ், குவாரண்டைன் யூனிட், வீதி பயிற்சி மையம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கைடட் டூர்ஸ், கல்வி புரிந்துணர்வு, குடும்பத்திற்கான வசதிகளாக கஃபே, மழைகடம், விளையாட்டு மைதானம் ஆகியவை உள்ளன. நான் அனுகூல நேரம் மற்றும் கட்டணம் பற்றி பார்த்தோமானால் செவ்வாய் முதல் ஞாயிற்று வரை தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். திங்கள் மூடப்படுகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து இரசிக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம் இதுவாகும். பார்வையாளர்களை கவரக்கூடிய வகையில் அமைந்துள்ள இச்சரணாலயம் நல்ல காலநிலை கொண்ட பிரதேசத்தில் காணப்படுவது மேலதிக சிறப்பு. இலங்கையின் நாட்டுப்புற மற்றும் அரிய பறவைகள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அரிய வகை பறவைகளும் உள்ளன. பறவைகள் இயற்கையாக இயங்கும் வகையில் பெரிய ஃப்ரீ ஃப்ளைட் ஏவியரிகள், அதாவது ஃப்ரீ ஃப்ளைட் ஏவியரிஸ் உள்ளன. சுற்றுச்சூழல், கல்வி மற்றும் பராமரிப்பு பார்வையில் அமைந்த பூங்கா இதுவாகும். கண்டி நகரத்திற்கு 7 தொடக்கம் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஹந்தானா சாலையில் இது அமைந்துள்ளது. தனியார் வாகனத்தில் செல்லலாம் அல்லது கண்டி நகரிலிருந்து டாக்ஸி அல்லது டுக்டுக் மூலம் சென்று கொள்ளலாம். பார்க் அருகில் பார்க்கிங் வசதியும் உள்ளது. காலை நேரம் பறவைகளை நன்கு காண சிறந்த நேரமாகும். இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பறவைகளின் இருப்பிடங்களுக்கு முன்னாலும் அந்த பறவைகள் பற்றிய விவரங்கள் போடப்பட்டிருக்கும். உதாரணமாக இந்த வெள்ளை மயில் பற்றிய விவரங்கள் இந்த காணொளியில் இந்த பதாகையில் இருக்கின்றது. நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், இலங்கையில் பல அழகான பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் பறவைகள் காணக்கூடிய முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் வேறு பல பகுதிகளை பார்த்தோம்னா இலங்கை ஒரு உலகிலான பறவை ஆர்வலர்களுக்கான சிறந்த இடமாக திகழ்கின்றது. ஏனெனில் பல தாழ்நிலங்களை பூர்வீகமாக கொண்ட பறவைகள் இங்கே காணப்படுகின்றன என்பது சிறப்பான அம்சமாகும். இலங்கையில் பிரசித்தி பெற்ற பறவைகள் சரணாலயங்கள் பற்றி பார்த்தோம் என்றால் கொட்டவ நேச்சர் ரிசர்வ் என்ற இடம் காணப்படுகின்றது. இதன் சிறப்பு அம்சம் என்னென்று பார்த்தோம் என்றால் சிறிய காடுகளுடன் பலதரப்பட்ட பறவைகள் இங்கே காணப்படுகின்றன. முக்கியமாக ஸ்ரீலங்கா கிரீன் பிஜன் மற்றும் லாயட்ஸ் பரகீட் என்ற பறவைகள் இங்கே காணப்படுகின்றன. அதே போல் களமெற்றிய பறவைகள் சரணாலயம் காணப்படுகின்றது. இது ஹம்பாந்தோட்ட தென் மாகாணத்தில் இருக்கின்ற ஹம்பாந்தோட்ட என்ற பிரதேசத்தில் காணப்படுகின்றது. இங்கே கடற்கரை மற்றும் ஏரி மற்றும் மண் நிலங்கள் காணப்படுகின்றன. இங்கே உள்ள முக்கிய பறவைகள் என்று பார்த்தோம்னா பிளாக் விங்ட் ஸ்டில்ட், அதே போல் இந்தியன் ரீஃப் ஹீரான் போன்ற பறவைகள் காணப்படுகின்றன. உந்தள தேசிய பூங்கா காணப்படுகின்றது. இதுவும் ஹம்பாந்தோட்ட பிரதேசத்தில் தான் காணப்படுகின்றது. இதன் சிறப்பு என்னென்று பார்த்தோம் என்றால் யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ் பறவைகளுக்கான முக்கியமான இடமாக காணப்படுகின்றது. இவ்வாறு சின்னமடாம
என்ற பறவைகள் சரணாலயம் இருக்கின்றது, பறவைகள் பூங்கா காணப்படுகின்றது. அதேபோல் இன்னொன்று யாழ்ப்பாணம் மாவட்டம் வடக்கில் அமைந்த நீர்நிலைகள், சின்ன தீவுகள் என்ற இடங்களில் காணப்படுகின்றது. இவ்வாறு பலதரப்பட்ட பறவைகள் சரணாலயங்கள், பறவைகள் காட்சியகங்கள் காணப்படுகின்றன. ஹிக்கடுவ என்ற பிரதேசத்தில் இருக்கின்றது ஒரு பறவைகள் காட்சியகம், அதாவது கடற்கரை பறவைகள் இங்கே வந்து செல்வது வழக்கம். அதே போல் இந்த ஹந்தான பறவைகள் சரணாலயம் ஒரு முக்கிய சரணாலயமாக இலங்கையில் காணப்படுகின்றது. அதேபோல் இந்த வழியில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வெளிநாட்டிலிருந்து பல பறவைகள் இங்கே வந்து அந்த காலநிலை மாற்றத்திற்கேற்ப அந்த காலப்பகுதியில் வெளிநாட்டிலிருந்து பறவைகள் இலங்கைக்கு வந்து இலங்கையில் தங்கி மீண்டும் தங்களது நிலங்களுக்கு செல்லும் விடயமும் இருக்கின்றது. இது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இலங்கைக்கு வெளிநாட்டு பறவைகள் வந்து அந்த காலப்பகுதியில் தங்கி செல்வது வழமையாக இருக்கின்றது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விதவிதமான கோழி இன வகைகள். பல்வேறுபட்ட கோழி வகைகள் அங்கே காணப்பட்டிருக்கின்றன. கோழி வகைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பல்வேறுபட்ட கிளி வகைகள். சாதாரணமாக எமது இடங்களில் காணப்படுகின்ற கிளிகள் முதல் பஞ்சவர்ண கிளிகள் வரை பல வகையான கிளிகள் அங்கே காணப்பட்டன. இங்கே உள்ள சிறப்பம்சம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து விதமான பறவைகளின் இருப்பிடங்களுக்கு முன்னாலும் அவை பற்றிய தெளிவான விளக்கங்கள் போடப்பட்டிருக்கு. இது அங்கே வருகின்ற மாணவர்களுக்கும் ஏனைய சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. அதுவும் மும்மொழிகளிலும் போடப்பட்டிருக்கிறது. தமிழ், ஆங்கிலம், சிங்களம் என 3 மொழிகளிலுமே அதற்குரிய விளக்கங்கள் போடப்பட்டிருக்கும். இங்கே இன்னொரு விடயத்தினையும் குறிப்பிட வேண்டும். அதாவது நாங்கள் பறவைகளை பார்த்து வெளியில் வரும் இடத்துக்கு கிட்டவாக ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளி வகை ஒரு கூண்டுகளிலிருந்து அந்த கிளிகளை நாங்கள் நமது கைகளிலோ அல்லது தோள்களிலோ சுமந்து புகைப்படங்கள் எடுக்கக்கூடியதாக ஒரு வசதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவற்றினையும் நாங்கள் அதற்குரிய பணத்தினை செலுத்தி அந்த மகிழ்ச்சியான தருணத்தினையும் நாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். மேலும் இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.